உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, கேள்வி பதில் நிகழ்ச்சியில 166வது நிகழ்ச்சியை சந்திக்கிறோம். இன்றைய ஒரு தலைப்பு, எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? மீனம். வரக்கூடிய 7.5 நாட்டு சனி, அதே மாதிரி 7.5 சனியில யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. பார்த்தவங்க என்கிட்ட சொன்னது, சார் ஜாக்பாட் அடிக்க போதுங்கிறாங்க, நல்லா இருக்குதுங்கிறாங்க, நடு வீதிக்கு வந்துருவோங்கிறாங்க, பல விரயங்கள் ஆகுங்கிறாங்க, எதுவுமே புரியலையே. அப்புறம் தான் நான் ஒரு வீடியோ போட்டேன். உங்களுக்கு 5 வீடியோக்கள் போட்டிருப்பேன். 7.5ல எப்படி இருக்கணும். இப்பவும் நான் என்ன சொல்கிறேன், இந்த 5 மினிட்ஸ் வீடியோவில் எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும்? பணத்தை சேமிப்பதில் மிக கவனம் தேவை. பணத்தை செலவு செய்வதில் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். அது தூரதேச பிரயாணங்கள் செல்லும் பொழுது உடைமைகளை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அதே மாதிரி பெரிய முதலீடுகள் செய்யும் பொழுது அதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிரதியாருக்கு சூரிட்டி கொடுப்பது, கையெழுத்து போடுவது, யாராவது சாட்சி கையெழுத்து கேட்டாங்கன்னா ஜாதகத்தை பார்த்து சொல்லிடுங்க. அவங்கள்ட்ட சொல்லாதீங்க, அவங்க தவறாக எடுத்துக்குவாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு வந்துங்க, நீங்கள் கையெழுத்து போட்டதுனாலேயே அவங்க ஒழுங்காக பணம் கட்ட முடியாமல் போயிடும். இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு சில ரெக்கமெண்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தூக்கி விட்டுருப்பாங்க. இப்போ ஒரு சிலருக்கு வந்து அந்த அமைப்பு, உங்களுடைய ராசிக்கு பொதுவாக வழிகாட்டும் பண்பு இருக்கு. இப்போ நான் அந்த ராசிங்கிறதுனால நிறைய பேருக்கு வழிகாட்டி இருக்கிறோம், உதவி செஞ்சுருக்கிறோம், அது வேற. ரெக்கமெண்டேஷன்ஸ் ஒருத்தவங்களை இண்டிகேட் பண்ணி, இந்த இவரை நீ மெயினாக ஒரு மேனேஜராக வச்சுங்கன்னு சொன்னீங்கன்னா அது சிக்கலாயிடும். அதே மாதிரி தெரியாத தொழில்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். சொந்த தொழிலில் ஈடுபடுறவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். வெளிநாட்டுக்கு இப்போதைக்கு பணம் கட்டக்கூடியவர்கள், வேலை நிமித்தமாக அவர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி கூட்டாய் சேர்ந்து தொழில் செய்யக்கூடியவங்க அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன சார் ஜாக்கிரதை? பொதுவாக ஜாக்கிரதைக்கு உண்டானது மீனராசியினுடைய பலவீனங்கள் எது என்பதை அறிந்து அதற்கு தக்கவாறு நான் உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறேன். ஒரு குடும்பத்தினுடைய விஷயங்களை, முழுமையான விஷயங்களை இன்னொருத்தரிடம் சொல்லும் பொழுது அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். அது தவறான நிலைப்பாடுகளுக்கு கொண்டு போயிடும். அதே மாதிரி சீக்ரெட், சில ரகசியங்களை எல்லாரிடமும் சொல்லக்கூடாது, அதில் கவனமாக இருக்கணும். உங்களுடைய வருமானம் எவ்வளவு, செலவு எவ்வளவு, இரண்டையுமே நீங்கள் சொல்லுவது அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். பிறரிடம் ஆலோசனை கேட்பதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா சிலர் வந்து ஆலோசனை என்கிற பெயரில் உங்களை குழப்பி விட்டு விடுவார்கள். ஏற்கனவே மீனம் ஒரு குழப்பமான ராசி, தெளிவற்ற தன்மையில் இருக்கும் தன் விஷயத்தில். அடுத்தவர்களுக்கிட்ட நாம் ஆலோசனை கேட்குறேன்னு போய் 4 பேர்கிட்ட ஆலோசனை கேட்டீங்கன்னா 4 விதமாக குழப்பி விட்டுருவாங்க. உங்கள் மனதில் உள்ளதை சரியா இல்லையா என்பதை மனசாட்சியிடம் கேளுங்கள். இது சரி என்றால் யாரிடமும் ஆலோசனை கேட்காதீர்கள். அதில் உடனடியாக துணிச்சலாக இறங்கி விடுங்கள். அந்த இறங்கலாமா வேண்டாமா என்பதை ஜோதிடரிடம் கேளுங்கள். ஒரு ஜோதிடரும் உங்களுக்கு குரு தான். உங்கள் ராசிக்கு அதிபதியும் குருவே. 2 குரு ஒன்றாக சேரும் பொழுது உங்களுடைய பலம் பலவீனத்தை அந்த குரு எடுத்து உணர்த்தி விடுவார். எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? ஆளாளுக்கு சொல்லக்கூடியதை கேட்டு எல்லாரும் சொல்றது செஞ்சிடுறது ரொம்ப தப்பு. அதனால அவங்க ஆலோசனை கேட்கறதுல கவனமாக இருங்க. வேறு எதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? அவங்க வருமானத்தை சொல்லியாச்சு. அதே மாதிரி உங்களுடைய உடல் நலன், அதில் கவனமும் எச்சரிக்கையும். ஏன்னா உங்களுடைய உடல் வந்து பலவீனமான உடல். அதில் உங்களுக்கு பிடித்ததை, உங்கள் உடம்பு எதில் டைஜஷன் ஆகி எதை விரும்பி டைஜஷன் பண்ணதோ அந்த உணவுப் பொருட்களை எடுத்துக்கங்க. திடீர்னு ஒருத்தவங்க ஒரு சிறுதானியம் சாப்பிடுங்கம்பாங்க. உங்கள் உடம்பு ஆல்ரெடி அதில் சாப்பிட்டு வளர்ந்துருந்ததுன்னா செய்யுங்க. திடீரென்று மாற்றும் பொழுது அது தேவையில்லாத குழப்பமான ஒரு சிக்னல்களை உருவாக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, எதில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? இந்த ஷேர் மார்க்கெட், இன்வெஸ்ட்மெண்ட், ஒன்றை மூன்றாக்கி தருவது, இந்த கிரிப்டோ கரன்சி, அங்கங்கே இந்த பிளாக் செயின் எல்லாம் போகிறதுலாம் கரெக்டு தான். உலகமே ஓடிட்டு தான் இருக்குது, எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் உங்களுடைய ராசி பொறுத்த வரைக்கும் ஆசை வார்த்தைகளை கேட்டு மயங்கி விடாமல், அப்படி நீங்கள் அந்த ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடுவதாக இருந்தால் 3 வகையான விஷயங்கள் இருக்குது. ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்,
இன்னொன்று ட்ரேடிங், இன்னொன்று பொசிஷன். இந்த பொசிஷன் ட்ரேடிங் ரெண்டையும் அவாய்ட் பண்ணி தொலைநோக்கு பார்வையோட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஃபீல்டில் இருந்தீங்கன்னா வெற்றி நிச்சயம். ரைட், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். எட்டாம் பாவக ரகசியங்களை பார்த்து அறிவழகன் மிக மிக தெளிவான விளக்கம் ஐயா அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது சுசிலா ராஜேந்திரன் அவர்கள் ஒவ்வொன்றும் நன்கு புரிகிறது ஐயா. ஜோதிடம் என்பது நன்கு தெளிவாக உங்களுக்கு புரியும்படி சொல்லுது. உங்கள் கிரக நிலைகள் கெட்டு போயிருந்தால் அதை ஒன்றும் செய்ய முடியாது. அதிலும் நாம் வந்து மிக தெளிவாக நாம் வந்து விளக்கங்களை ஆய்வு செஞ்சு கொடுக்கறத பார்க்கும்பொழுது நீங்கள் முதல்ல தெளிவடைஞ்சிடணும். தெளிவாக என்கிட்ட வந்து உட்காரும்போது நான் சொல்றது புரியணுங்கிறதுக்காகத்தான் இந்த எட்டாம் பாவக ரகசியங்கள் அடுத்த வீடியோ வரப்போகுது. அதாவது எட்டாம் பாவகம் மற்றும் எட்டாம் பாவாதிபதி நிலை. இப்ப பாவக ரகசியங்கள், பாவாதிபதி எங்க இருந்தாலும் என்ன நடக்கும், ஒவ்வொரு லக்கணத்துக்கும் சொன்ன அழகா புரியுமா? அதை ட்ரை பண்றேன். நன்றி சார் என்று அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. ஏழாம் பாவக ரகசியங்கள் அல்லி நடராஜன் அருமையான விளக்கம் சார் அப்படிங்கிறாங்க. ராசி கெட்டால் என்ன பலன்? என் பையன்களுக்கு அப்படி இருக்கு சார், நான் எப்படி பரிகாரம் பண்ணுவது? பரிகாரமே உங்க பையனை என்கிட்ட கொண்டு வந்து விடுறது தானே. பரிகாரம் என்ன செய்ய முடியும்? ராசி எப்படி கெடும், லக்கணம் எப்படி கெடும்? இன்னைக்கு ஒரு ஜாதகம் வந்தது, லக்கணம் கெட்ட ஜாதகம். ஆனால் லக்கணம் தனுசு லக்கணம் அவருக்கு இதுலயே இருக்கும். உதாரண ஜாதகம் கூட எடுக்கலாம், டைம் ஆகும். லக்கணத்துல சந்திரன் பிளஸ் ராகு, லக்கண அதிபதி பாக்கியஸ்தானத்துல, லக்கணம் அவருக்கு கெட்டு போச்சு. அங்க உத்திராட நட்சத்திரம் ராகு திசை நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப அவர் தலைகீழே இயக்கும், ரிவர்ஸ் அந்த மாதிரி இயக்கும்போது ரெட்ரோகிரேடான பிளானட் இல்லையா, சந்திரனோட சேரும்போது உடம்பு மனசு எல்லாமே கெடும். ராசி எப்படி கெடும்? சந்திரனோட கேது, ராகு, சனி போன்ற கோள்கள், சந்திரனுடன் அட்டமாதிபதி சேர்க்கை. அப்படி இருக்கும்பொழுது அவங்களுடைய செயல்பாடுகள் வந்து முழுமையாக மன நிறைவாக இருக்காது. ஒன்று முன்னுக்கு பின் முரண்பாடாக செயல்படுவார்கள், அல்லது பெற்றோர்கள் சொல்படி கேட்க மாட்டாங்க. அதுக்கடுத்தது அவங்க ஏதோ ஒன்று செஞ்சு அதில் போய் மாட்டிக்குவாங்க. அதிலிருந்து அவங்கள தப்பிச்சு வர தெரியாது, லாபகமாக பேச தெரியாது, செயல்பட தெரியாது. ஆக டோட்டலாக தன்னையே நொந்து கொள்ளக்கூடியவர்கள், எதிர்மறை எண்ணங்களால் நிரப்பப்பட்டவர்கள், தோல்வி மனப்பான்மையே வாழ்ந்து கொண்டிருப்பது, இதெல்லாம் ராசி லக்கணம் கேட்டால் நடக்கும். இதுக்கு என்ன பரிகாரம்னு கேட்டிருக்கிறீங்க. என் போன்ற ஜோதிட அறிஞர்கள் வரிசையில் இருப்பாங்க. அங்கே போய் உட்கார வச்சா ஒன்று அவருக்கு கொஞ்சம் ஜோதிட ரீதியான கவுன்சிலிங், மனப்பகுப்பாய்வு செய்யணும். அந்த மனப்பகுப்பாய்வில் உங்கள் பையனுடைய வயசுலாம் நீங்கள் இதில் போடவே இல்லை. சரஸ்வதி சுந்தரராஜன் உங்களுடைய கேள்விக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த அவங்களுடைய வயசு என்ன, டேட் ஆஃப் பர்த் டைம்லாம் கொடுக்கணும்ல. கொடுத்துன்னா இவங்க எப்படி ராசி கெட்டுது, ஏன் இப்படி ஆனாரு அப்படின்னு வருங்கால ஜோதிட சந்ததிகளுக்கெல்லாம் நம்ம கொடுக்க முடியும். வாழ்த்துக்கள். அவரெல்லாம் என்கிட்ட நேரில் கூப்பிட்டு வந்துருங்க, ஃபோன் பண்ணிட்டு. ஐயா வணக்கம், நான் சென்னையில் ஈசிஆரில் வசிக்கிறேன். மூல நட்சத்திர பெண்ணை திருமணம் செய்யலாமா? கண்டிப்பாக திருமணம் செய்யலாம். அந்த பெண் ஒரு 27 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திர பெண்ணாக ஆகி அதனால் மாமனாருக்கு தீங்கு செய்விப்பார் என்பதில் எந்த வகையிலையும் லாஜிக் கிடையாது. ஒரு அஸ்ட்ராலஜியில் பிஹெச்டி பண்ணோம்னா ப்ரூஃப் பண்ணியிருக்கணும் இது எதுவும் நடந்திருக்கு. என்ன சொல்றீங்க? மூல நட்சத்திரத்துல குழந்தை, அதாவது கல்யாணம் பண்ணி மாமனார் இறந்துருக்கு, இந்தந்த இடத்துல இறந்துருக்காங்க அப்படின்னு அவங்க சப்மிட் பண்ணணும். ஆனா இறக்கவே இல்லை அப்படின்னு சப்மிட் பண்றதுக்கும் டாக்டரேட் உண்டு. வருங்காலத்தில் இருக்கும். மூல நட்சத்திர பெண்ணை திருமணம் செய்து 20 ஆண்டுகளுக்கு மேல் உயிர் வாழ்ந்த மாமனார் ஜாதகம் கொடுத்துட்டோம்னா அந்த மூல நட்சத்திரத்தினால 100 பேர் இறந்தது கொடுத்தா இங்க 1000 பேர் கொடுக்கும்போது 1000 எடுப்பீங்களா 100 எடுப்பீங்களா? அந்த 100லாம் எடுக்க முடியாது. இது 10,000 இருந்தால் அது 1000 அப்படிதான் வரும். அப்படி 1000 இருந்தாலும் ப்ரெஷர், சுகர், ஹார்ட் ப்ராப்ளம்
இதெல்லாம் அவருக்கு இருக்கான்னு செக் பண்ணி இப்போ கொரோனாவில் இறந்தவர்கள் அதில் என்ன சொல்கிறாங்க கவர்மெண்ட், இணை நோய் உள்ளவர்கள் இருந்தால் தான் எதிர்ப்பாற்றல் குறைஞ்சி ஆஸ்துமாவோ டயாபெட்டிக்ஸோ ஹார்ட் பிரச்சனைகளோ இதெல்லாம் இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த மாதிரி மரணம் வரலாம். ஆக மூல நட்சத்திரக்கார பெண்களை தாராளமாக திருமணம் செய்யலாம், எந்த தவறும் இல்லை. மூலம் நட்சத்திரம் பெண் திருமணம் செய்யலாமா? அதெல்லாம் நிறைய ப்ரூவ் பண்ணியாச்சு சார். நான் தான் நிறைய டைம் சொல்லிட்டேன். என்னுடைய மூத்த சகோதரிக்கு மூல நட்சத்திரம் திருமணம் செஞ்சு அவங்க மாமனாரெல்லாம் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலே உயிரோடு இருந்தார். ஐயா வணக்கம். சகிலா பானு, தேங்க்யூ. லக்ஷ்மி நரசிம்மன், இந்த மேடம் வந்துட்டு வணக்கம் சார், தேங்க்யூ ஃபார் யுவர் சர்வீஸ் டு த நீடி பீப்புள் வித் குட் ஹார்ட், காட் பிளஸ் யூ, தேங்க்யூ. அதாவதுங்க 2 விஷயங்கள் நம்ம பண்ணுறோம். ஒன்று மேட்ரிமோனி, ஒன்று அவங்களுக்கு பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதுபோக மேட்சிங் அனுப்புனாங்கன்னா மேட்சிங் இல்லைன்னா பணம் வாங்குறது இல்லை. அதுபோக இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி டைம் கிடைக்கும் போதெல்லாம் போட்டுக்கிட்டே இருப்போம். இது எத்தனை வந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. இது கேள்வி பதில் அனுப்புகிறவங்க தயவுசெய்து ஒரே ஒரு கேள்வி எழுதிட்டு டேட் ஆஃப் பர்த், டைம், பிறந்த ஊர், ஆனா பெண்ணான்னு தயவுசெய்து எழுதுங்க. சுசிலா ராஜேந்திரன் அவர்கள் நன்றி, வணக்கம். மகேஷ்குமார், கும்ப லக்கணம் கடக ராசின்னு கொடுத்துருக்கிறாரு சார், நமஸ்காரம்னு கொடுத்துருக்கிறாரு மகேஷ்குமார். கிருஷ்ணகிரி மகேஷ் வெயிட்டிங் சார்னு கொடுத்துருக்கிறாரு. அதில் வேற எதுவுமே நீங்கள் அந்த கேள்வி பதில் கொடுக்குறீங்களே, கமெண்ட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்குல்ல, நீங்கள் ஏதாவது விட்டு போச்சுன்னா நீங்கள் மறுபடியும் டேட் ஆஃப் பர்த் போட்டு டைம் விட்டு போச்சுன்னா மறுபடியும் டேட் ஆஃப் பர்த் ப்ளஸ் டைம் ப்ளஸ் கொஸ்டின் போடுங்க, அதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 7ஆம் பாவக ரகசியங்கள், அதில் நல்ல குணமாக இருந்த துணை ஏன் புதன் திசை வந்தபோது கெட்டது? துரோகம் செய்யும் மனம் வந்தது ஏன்? 7 செவ்வாய், 7ஆம் அதிபதி, 8இல் சூரியன் புதன் செவ்வாய். அதாங்க நீங்கள் உறவுகளை பற்றி நம்ம அதில் பார்க்கலாம். ஆண் பெண் உறவு, நட்பு, கம்யூனிகேஷன்ஸ், சமுதாயம். 7 8க்கு போய் நின்றுட்டு அதனுடைய திசை நடக்கணும்னு சொல்லியிருந்தோம், புரியுதுங்களா? 6 கூடையவன் 7ல் இருந்து திசை நடந்தால் சத்ரு, 7 கூடையவன் 8ல் இருந்து திசை நடந்தால் பிரிவு, 8 கூடையவன் 7ல் இருந்து திசை நடந்தால் தேவையில்லாத வம்பு வழக்குகள் அந்த காரகத்துவத்தினால கணவன் அல்லது மனைவி அல்லது பார்ட்னர்ஷிப் அல்லது உறவு அல்லது நட்பு அதனால வருங்கிறதா அவனுடைய கருத்து. எதுவுமே அந்த திசாபதிகள் நடக்கணும். அமுதா விஜயா, வணக்கம் சார், டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க. அன்பரசி, அரசு வேலை கிடைக்குமா? கணவனுடன் சேர்ந்து வாழலாமா சொல்லுங்க. அன்பரசி, ஏற்கனவே நான் உங்களுக்கு பதில் அதில் சொல்லிட்டேன், நீங்கள் மீண்டும் மீண்டும் அதையே கேட்குறீங்க. வீடியோவை பாருங்க, சரிங்களா? உங்களுக்கு 35 வயசுக்கு மேலே ஆகுது, அரசு உத்தியோகம் ட்ரை பண்ணுங்க, அதில் நான் உங்களுக்கு பதில் சொல்லியிருக்கேன், பாருங்க. இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி 2-3 டைம் இதுலேயே போடாதீங்க, கன்ஃபியூஸ் ஆகும், குழப்பம். வரல பதில் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் டேட் ஆஃப் பர்த் டயத்தை அனுப்பி அதில் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு போடுங்க, அனுப்பிவிடுறேன். அருமையான விளக்கம் சார். ரைட், வணக்கம் சார், தேங்க்யூ ஃபார் திஸ் வீடியோ. லக்ஷ்மி நரசிம்மன், சின்னராஜ், ரைட், வாழ்த்துக்கள். ராதிகா, ஃபார் மீ விருச்சிக லக்னம் சார், குரு வக்ரம் இன் ரேவதி, தட் இஸ் திரிகோணம், will it be good for saving the money and purchasing gold and properties? அதாவதுங்க விருச்சிக லக்கணத்துக்கு குரு ரேவதி ஸ்டார் அட்டமாதிபதி சாரம் பெற்று அது வக்ரம் பெற்ற நிலையில் இருக்கிறது. பொதுவாக வாங்கிய சாரநாதன் இந்த லக்கணத்துக்கு 8 குடையவன், அது அவ்வளவு சிறப்பில்லை. அது சிறப்பில்லாத பிளானட் வக்ரமாகி அந்த பாவாதிபதி இவங்க என்ன கேட்குறாங்க, கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா,
பொதுவாக திரிகோணாதிபதி திரிகோணஸ்தானத்தில் 5 குடையவன் 5. நீங்கள் ஆலோசனை கேட்கறது தான் வக்கிரம். 5ஆம் பாவாதிபதி யாருக்கெல்லாம் வக்கிரம் பெற்றிருக்கோ அவங்க தன்னுடைய சுய புத்தியின் அடிப்படையில் செயல்படுவதை விட இன்னொருத்தவங்கள்ட்டேருந்து அந்த புத்தியை கடன் வாங்கிக்கணும். இதுதான் நீங்கள் பண்ணிடுறீங்க, என்கிட்ட கடன் வாங்குறீங்க. நான் உங்களுக்கு ஒரு குருவாக இருந்து சொல்கிறேன், அவசியம் நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் கோல்டு அதில் வாங்கி போடுங்க. 100% அது நல்ல முடிவு. வாழ்த்துக்கள். அடுத்தது 7.5 சனி தசாபுத்தி, அதை பார்த்துட்டு சார் ஃபர்ஸ்ட்னு போட்டிருக்கிறார். ஓகே, வாழ்த்துக்கள். அடுத்தது அருமையான பதிவையா சுசிலா ராஜேந்திரன், நன்றி சார். யூசர் சார் ப்ளீஸ் கைடு மீ, மை சிஸ்டர் ஹேஸ் மேஷ லக்னம் அண்ட் 7th ஹவுஸ் சூரியன் சுக்கிரன் புதன் செவ்வாய். ஷி ஹேஸ் 4 planets 7th house. வில் ஷி பி மேரிட் ஹாப்பிலி? அதாவதுங்க, எந்த ஒரு லக்கணமாக இருந்தாலும் அதில் 7ஆம் பாவகத்தில் சூரியன் இருந்தால் நிர்வாக திறமையுடைய வரன் அமையும். நிர்வாகத்திறன். அதே மாதிரி சுக்கிரன் லட்சணமான ஸ்மார்ட்டான அழகான. அதுக்கடுத்தது புதன் மிகச்சிறந்த கல்வியுடன் கூடிய படித்த. இதெல்லாம் இத்தனை கோள்கள், மொத்தம் 4 பிளானட் அதில் கொடுத்துருக்குறீங்க. சூரியன் சுக்கிரன் புதன் செவ்வாய். அந்த செவ்வாய் அப்படிங்கிறது கோபமான, இப்படியெல்லாம் இது கிரக யுத்தங்களிலும் இருக்கிறது. நீங்கள் டேட்டா பொறுத்து டைம் கொடுத்துருந்தீங்கன்னா மிக தெளிவாக உங்களுக்கு இதில் விளக்கங்கள் நம்ம சொல்ல முடியும், மக்களுக்கு அறிகிற மாதிரி புரிய வைக்க முடியும். விமல், குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். ஆடிட்டருக்கு படிக்கும் ஜாதகம். பிரம்மச்சந்திரா 1 day before. ஐயா ரொம்ப சந்தோஷம். நாங்கள் சொன்னது எல்லாமே, நீங்கள் சொன்னது எல்லாமே எனக்கு இருக்கு. ஐ கெஸ். மேஷ லக்கணம், முதல் வீட்டில் செவ்வாய் ஆட்சி, அதாவது லக்னாதிபதி லக்கணத்தில். உங்களுக்கு யாரும் அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் யாரும் அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு நடந்துக்க மாட்டீங்க. ரைட். செவ்வாய் ஆட்சி ராகுவோட சேர்ந்துருக்கு. பிடிவாதத்தினுடைய மொத்த உருவம். 3rd ஹவுஸில் சனி, 5th ஹவுஸில் குரு சிங், 10th ஹவுஸ் புதன் ஆட்சி அட் மகரத்தில். சரிங்க, மகரத்தில் புதன்லாம் ஆட்சி பெறாது, அதை நீங்கள் தவறாக சொல்கிறீங்க. அதே மாதிரி உங்கள் லக்கணத்தை பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி லக்கணத்தில் இருக்குது. சரிங்களா, அது வேணால் சொல்லலாம். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய, இப்போ மேச லக்கணத்துக்கு 5ல் இருக்கக்கூடிய குரு, அது உடனே உங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்க்கும். சரி, இல்லை என்ன சொல்ல வரீங்க? பெரிய பேராகிராஃபாக இருக்குது. மகரம் வித் சூரியன், 12th ஹவுஸ் சுக்கிரன் வீனஸ், 7th ஹவுஸ் கேது, 6th ஹவுஸ். இருங்க, டேட்டா பர்த் கீழே கொடுத்துட்டீங்க சாமி, அதை நான் போட்டுருவோம். 11/2/2004. பெரிய கட்டுரைகள் எழுதுறதை விட தெளிவாக நீங்கள் ஒரே விஷயத்த ஒரே இதுக்கு வந்துடலாம். கேள்வி என்ன? ஆடிட்டருக்கு படிக்கலாமா வேண்டாமா? அழகாக வந்துடலாம். 11/2/2004 12 PM. ரைட், மதுரை. நாங்கள் இதை கட்டத்தை பார்த்து பார்த்து பழகி இந்த 1ஆம் இடம் 2ஆம் இடம் இதில் பார்த்தே பழகியாச்சு சாமி. மேச லக்கணம். சரிங்களா, லக்கணம் 10ஆம் பாவகத்தில் புதன் சூரியன். இது ஒரு ஆடிட்டர் ஜாதகம், அவ்வளோதான். எப்போ 10ஆம் இடத்தில் சூரியன் புதன் வருதோ அவங்க கணக்கன், கணக்கில் புலி. மூணு குடையவன் 10 குடையவன் பரிவர்த்தனை. 10ஆம் பாவாதிபதி புதனோட பரிவர்த்தனை ஆகியிருக்கிறது ஒரு ஆடிட்டருக்கு அழகு. சரிங்களா, 2026க்கு மேலே குரு பாக்கியாதிபதியினுடைய திசை வருது. அந்த பாக்கியாதிபதியினுடைய திசை யாருடைய நட்சத்திர சாரத்தில் இருக்குது அப்படின்னா கேதுனுடைய சாரம். கேது இங்கே இருக்குது. நீங்கள் நல்லா படிங்க. இந்த ஜாதகப்படி வேற என்ன சொல்லியிருக்கிறீங்க? 7ல் கேது, 6ல் சந்திரன். அதாவது ஆடிட்டருக்கு படிக்கக்கூடிய ராசிகளில் மீனம் மிதனம் கன்னி தனுசு சொல்லியிருக்கேன்.
அதில் ஒன்று இருக்குது. 10ல் புதன் சூரியன், 10ல் புதன் இருந்தால் சொல்லியிருப்பேன், அதுவும் இருக்குது. லக்னாதிபதி உங்களுக்கு நல்லா இருக்குது, சிறந்த ஆடிட்டராக வருவீங்க. சீக்கிரம் குரு தசா வருது. ஹோப்பிங் ஐ வில் பாஸ் சூன். தேங்க்யூ ஐயா. ப்ளீஸ் சி அண்ட் டெல் த பொசிஷன் ஆஃப் கமெண்ட். எஸ் ஐயா. இஃப் இட் இஸ் ட்ரூ ப்ளீஸ். கன்னி ராசி சித்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம் கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன்னு கேட்டிருக்கிறீங்க சாமி. கண்டிப்பாக கன்ஃபார்ம். நீங்கள் ஒரு நல்ல ஆடிட்டராக வருவதற்குண்டான கிரக நிலைகள் இதில் இருக்குது. அதை நாங்கள் கெஸ் பண்ணுறோம். உங்களுக்கு அதை இன்ட்ரெஸ்ட் இருக்குது, சிறம்ப அதாவது திறமையாக எடுத்து படித்தீங்கன்னா கம்பல்சரியாக வெற்றி நிச்சயம். 6ஆம் பாவக காரக, அதாவது 6ஆம் பாவக ரகசியங்களை பார்த்துட்டு 6ஆம் அதிபதி 2ல் இருந்தால், இதான் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். 6ஆம் பாவாதிபதி அண்ட் பாவாதிபதி எங்கே இருந்தால் என்ன, 6ஆம் பாவக ரகசியங்களை நம்ம பார்த்தோம். அந்த 6ஆம் பாவாதிபதி 2ல் இருந்துச்சுன்னா ஒரு ஜாதக ரீதியாக அவங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சி கடன் மூலமாக சொத்துக்கள் சேரும். 2ஆம் இடம்ங்கிறது தனம், 6ஆம் இடம் கடன். சரிங்களா? ஒரு சீட்டு போடுவாங்க, சீட்டை போட்டு அதை எடுத்துருவாங்க, எடுத்து அதை தொழிலில் போடுவாங்க, லாபம் ஈட்டுவாங்க. அதே மாதிரி இந்த கடனை கட்டிக்கிட்டே இருப்பாங்க. லோன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுவாங்க, அந்த மாதம் மாதம் டியூவாக கட்டுவாங்க. இப்படிலாம் 6 2ஆம் இடத்துக்கு வர்றது நல்ல விஷயம். வாழ்த்துக்கள். எனவே இன்றைய கேள்வி பதில் நிகழ்ச்சியில் வருங்கால ஜோதிடர்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க ஆடிட்டருக்கு உண்டான அந்த லாஜிக்கெல்லாம் சொல்லியிருந்தோம். அந்த குழந்தை அதே மாதிரி இதை படிக்கிறேன்னு வரும்போது இதுதாங்க. நீங்கள் கோல் மொத்தம் 12 பெட்டி இருக்கு. பெட்டிக்கு 1000 விஷயங்கள் எடுக்கலாம், பெட்டிக்கு 100 விஷயங்கள் எடுக்கலாம். ஒரே பெட்டி, ஒரே கோல் தான். எவ்வளவு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நம்மளுடைய இந்தியாவில் எத்தனை மல்டி கல்ச்சர் இருக்கு. ஒரே மாதிரி கலாச்சாரம் பார்த்தீங்கன்னா கிடையாது. பல கலாச்சாரங்கள் இருக்கு இல்லையா, பல ஜாதிகள். அது மாதிரி தான் நான் எடுத்துகிட்டு போகிறது. இளைஞர்கள் இப்போ எல்லாம் +2 படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, என்ன படிக்கலாம், அழகாக வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோ ஷூட் பண்ணி போடுறேன். உங்கள் ராசி லக்னத்துக்கு என்ன படிக்கலான்ட்டு வரக்கூடிய மாணவர்கள்லாம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். எனவே நாளை மீண்டும் 167 சந்திப்போம். என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக. நன்றி, வணக்கம்.